पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாள் பட்டியல். இன்றைய நாள் 18. இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 15/4/1992. தலைப்பு சத்தியத்தின் கூடவே பண்புகளையும் தாரணை செய்யுங்கள். இன்றைய நாட்களில் அநேக குழந்தைகளிடமிருந்து இந்த மாதிரி செய்து வருகிறது. மாற்றுவோம் என்று பாப் தாதா கூறினார். இப்பொழுது பார்ப்போம் பாப் தாதா என்ன செய்கிறார் என்று. தந்தைக்கும் சவால் விடுகிறார்கள். என்ன சொன்னாரோ அதை செய்கிறாரா அல்லது செய்யவில்லையா என்று பார்க்கலாம். தந்தை கூறினார் என்றால் தந்தை சொல்கிறார் அல்லது செய்யவில்லை, அது தந்தையின் பொறுப்பு. அல்லது சொன்னவர் என்றால் செய்தேதான் ஆக வேண்டும் என்று சவால் விடுவதா? தந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை யாராவது சொல்வதனால் செய்யவும் மாட்டார். மேலும் யாராவது சொல்லவில்லை என்பதால் செய்யாமல் இருக்கவும் மாட்டார். ஆனால் தந்தைக்கு கூட சவால் விடும் கடிதங்கள் அதிகமாக வருகின்றன. யார் ஆசிரியர்கள் மேல் கோபமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது நல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டது. நன்மையே செய்யும் தந்தை ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்தாலும் அதில் நன்மையே தான் இருக்கும். இதை மறந்து விடுகிறார்கள். பின்பு நீங்கள் இதை அவசியம் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். தந்தைக்கும் அநேகர் ஆசிரியராகிவிட்டார்கள். தந்தை அந்த மாதிரியான தன்னுடைய குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார். ஆனால் எப்பொழுதும் பண்புடன் நடந்து கொண்டு தன்னை முன்னேற்றி கொண்டே செல்லுங்கள். பண்பு நிறைந்த வார்த்தை, பண்பு நிறைந்த நடத்தை, இதில்தான் வெற்றி கிடைக்கிறது. ஒருவேளை சத்தியம் இருக்கிறது ஆனால் பண்பு இல்லை என்றால் வெற்றி கிடைப்பதில்லை.
வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மேலும் ஆவேசத்தில் வந்து விடுகிறார்கள். மற்றும் ஆவேசத்தில் யாரும் உணர்வில் இருப்பதில்லை. என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம் என்ற உணர்வு கூட இருப்பதில்லை. மேலும் எப்பொழுது உணர்வு இல்லை என்றால் உணர்வற்றவராக ஆக்குவதற்கு மாயாவிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. எனவே ஒருவேளை ஏதாவது அசத்தியமான விஷயங்களை பார்த்தீர்கள் என்றாலும் கேட்டீர்கள் என்றாலும் அசத்திய சூழ்நிலையை பரப்பாதீர்கள். இது பாவச் செயல் இல்லையா? பாவச் செயலை பார்த்து கொண்டிருக்க முடிவதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். மேலும் அவரே அசத்திய விஷயத்தை சூழ்நிலையில் பரப்புவது இது எந்த மாதிரியான செயல்? இது என்ன என்று கூறுவது? அவர்கள் புண்ணியம் செய்கிறார்களா? அசத்தியத்தை பார்த்தீர்கள் மற்றும் கேட்டீர்கள். இருந்தாலும் குடும்பம் தானே. லௌகீகத்தில் கூட ஒருவேளை அந்த மாதிரியான விஷயம் பார்க்கப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் என்ன செய்வார்கள்? பரப்பட்டுமா? பரப்புவார்களா? செய்தித்தாளில் போடப்படுமா? அல்லது காதால் கேட்டேன் மற்றும் உள்ளத்தில் அடக்கிவிட்டேன் என்று இருக்குமா? அப்படி இந்த வீணான விஷயங்களை பரப்புவது கூட பாவத்தின் அம்சமாகும். இந்த மாதிரி நிகழும் சின்ன சின்ன பாவங்கள் தன்னுடைய பறக்கும் கலையின் அனுபவத்தை பெறவிடாது. ஏனென்றால் பாவம் மிகவும் சுமையானது. ஒருவேளை பாவத்தின் அம்சம் கூட இருக்கிறது என்றால் எப்படி மேலே பறப்பார்? சுமையை சுமந்து கொண்டு மேலே பறக்க முடியுமா? இன்றைய நாட்களில் மிகுந்த கௌரவமான பேச்சை பரப்புகிறார்கள். இந்த புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நீங்கள் மிகவும் முட்டாள். உங்களுக்கு எந்த செய்தியை பற்றியும் தெரிவதில்லை. என்னை பாருங்கள், எவ்வளவு ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன், எவ்வளவு செய்தியை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்றும் கூறுகிறார்கள். அந்த மாதிரி செய்தியை காது கொடுத்து கேட்பவர்கள் மீதும் பாவம் ஏற்படுகிறது. மேலும் சொல்பவர்கள் மீதும் இன்னும் அதிகமான பாவம் ஏற்படுகிறது. எனவே தபஸ்யா வருடத்தில் இந்த சூட்சும பாவங்களின் சுமைக்கு முடிவு கட்டுங்கள். அப்பொழுதுதான் சமமாக முடியும். இல்லையென்றால் நாம் தான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான ராயல் தவறுகள் அதிகமாக செய்கிறார்கள். இதை ராயல் என்று நினைக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டதை அப்படியே சொல்லிவிட்டேன், இதில் என்னுடைய உள்நோக்கம் எதுவும் இருக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் முடிவு என்னவாகி விடுகிறது? பரப்புவது என்றால் சுமையின் உரிமையாளர் ஆவது. அப்படி இன்றைய நாட்களில் இதுவும் ஒரு பழக்கமாகிவிட்டது. ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிறார் என்றால் முதலில் செய்தி சொல்வார்கள். புது புது செய்திகள் யாருக்கும் சொல்லாதீர்கள், உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் தந்தையோ கேட்டுவிட்டார் இல்லையா? பதிவேட்டில் கரை ஏற்பட்டு விட்டதா அல்லது இல்லையா? எனவே இந்த விஷயத்தில் கூட மிகவும் கவனம் கொடுங்கள். பாப் தாதாவுக்கு தெரிவதே இல்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். தாதிகளோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தெரியும் என்றும் நினைக்கிறார்கள். தாதிகளுக்கு தெரிவதில்லை, ஆனால் உங்களுடைய பதிவேட்டில் தானாகவே குறிக்கப்பட்டு விடுகிறது. இப்பொழுது கம்ப்யூட்டரில் அனைத்து விஷயங்களும் நிரம்பி விடுகிறது என்றால் உங்களுடைய பதிவேட்டில் தானாகவே இந்த விஷயங்கள் பதியாதா என்ன? தாதிகள் பார்ப்பதில்லை, மற்றவர்களும் பார்ப்பதில்லை, ஆனால் பதிவேடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் தபஸ்யா சக்தி நிறைந்ததாக இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று பாப்தாதா ரிசல்ட்டில் பார்த்தார். எப்பொழுதும் வெற்றி அடைவதில் தடையாக என்ன இருக்கிறது? இந்த தடைகளை தன்னிடமிருந்து முழுவதும் இல்லாமல் செய்யுங்கள். மற்றவர் மாறினால் நான் மாறுவேன், இவரை மாற்றினீர்கள் என்றால் நான் மாறுவேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் சரியானவையா? பெரியவர்கள் முன்பு விஷயத்தை வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் சத்தியம் மற்றும் மரியாதை பூர்வமாக வைக்க வேண்டும்.
இப்பொழுது எவ்வளவு வீட்டு பாடம் கிடைத்திருக்கிறது. இந்த வருடம் பதிவேட்டில் அந்த மாதிரி சுற்றும கரை கூட ஏற்பட வேண்டாம். அப்பொழுதுதான் தந்தை மேல் அன்பு இருக்கிறது என்று தந்தை கூறுவார். இல்லை என்றால் தந்தையையும் குஷிப்படுத்துகிறார், தன்னையும் குஷிப்படுத்துகிறார் என்று நினைத்து கொள்வார். வீணான செய்திகள் முற்றிலும் அகன்றுவிட வேண்டும். இந்த ஒரு பழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் இதுதான் தபஸ்யாவின் தடையாக இருக்கிறது. இந்த பழக்கத்தை என்னுள் இல்லாமல் செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொள்வேன் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். புரிந்ததா? மற்றவர்கள் செய்தார்கள், அதனால் நானும் செய்துவிட்டேன். அவர் 4 வார்த்தைகள் சொன்னார் என்றால் நானும் ஒரு வார்த்தை கூறிவிட்டேன். என்ன, இது சரியா? இந்த பழக்கத்தை முடிவு கட்டுவதற்கு துணிவு இருக்கிறதா? இந்த புதிய நாகரிகம் பிராமண குலத்தில் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் இது தவறான ஃபேஷன். எனவே இதை முடிவு கட்டும் விழா கொண்டாடுவதற்கு துணிச்சல் இருக்கிறதா? முயற்சி செய்வோம் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். பாருங்கள், இந்த சென்டரில், இந்த இடத்தில் இந்த சூழ்நிலை இருக்கிறது என்று பாப்தாதா சென்டரின் பெயரை அறிவித்து விடுவார். இது விருப்பமா அல்லது பயப்படுவீர்களா? நம்முடைய பெயர் வர வேண்டாம் என்ற இந்த பயம் நல்லதுதான். கை உயர்த்தி இருக்கிறீர்கள். பின்பு தர்மராஜ்புரியிலும் இந்த கை உயரும். தந்தையின் உடனிருக்கும் தர்மராஜும் அனைவரும் கை உயர்த்தினார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் லாபம் யாருக்கு? எவ்வளவு விதிப்படி இருக்கிறதோ அவ்வளவு லாபம். யார் விதிப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சுய லாபம் ஏற்படும். வெளியிலிருந்து யாராவது லாபம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உள்ளே இருக்கும் லேசான தன்மை உள்ளுக்குள்ளேயே மேலும் குஷி ஏற்படுகிறது அல்லவா? அந்த லாபம் மிகவும் அதிகமானது. யாராவது நன்றாக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தனக்குள்ளே நன்றாக ஆவதின் சக்தி வந்துவிடுகிறது. புரிந்ததா? வருடத்தின் ரிசல்ட்டை கேட்டீர்கள். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? சுயமாற்றம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் மாறுவது பற்றிய கவலையை வைக்காதீர்கள். இதை நற்சிந்தனையாளர் என்று கூற முடியாது. நாங்கள் கவலைப்படுவது இல்லை, ஏனென்றால் நல்லதை நினைப்பவர்கள் இல்லையா என்றும் கூறுகிறார்கள். ஆனால் தன்னை மறந்து மற்றவர்களை பற்றி நல்ல எண்ணங்கள் வைப்பது, இதை நற்சிந்தனையாளர் என்று கூற முடியாது. அனைவரின் கூடவே முதலில் தானும் இருக்க வேண்டும். தான் இல்லாமல் மற்றவர்கள் நற்சிந்தனையாளர் ஆனீர்கள் என்றால் பிரபாவம் ஏற்படாது, வெற்றி கிடைக்காது. முதலில் தான் மற்றும் தன்னுடன் சேர்த்து அனைவரும். இதுதான் குழந்தைகள் மேல் இருக்கும் பாப்தாதாவின் உள்ளபூர்வமான அன்பாகும். அன்பு செய்பவரிடம் எந்த குறை இருப்பதையும் பார்க்க முடியாது. இதுதான் அன்பின் அடையாளமாகும். எந்த குறையும் கேட்க முடியாது. அனைவரையும் முழுமையானவராக ஆக்குவார். இதுதான் உள்ளத்தின் உண்மையான அன்பாகும். பாப்தாதா பரந்த உள்ளமுடையவர். எனவே உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையையும் சமமாக மற்றும் உயர்வாக பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறார். கடினமாக உழைக்கும் மூர்த்தியாக அல்ல, வெற்றி மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறார். நல்லது, இன்றோ பெரிய டோஸ் கிடைத்திருக்கிறது. ஜீரணிப்பதற்கு சக்தி இருக்கிறது இல்லையா? இன்று பாப்தாதா இது என்ன கூறிவிட்டார் என்று பயப்படவில்லையே. நல்லது. நாலாபுறமும் உள்ள எப்பொழுதும் நிச்சய புத்தியுடைய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் நிச்சயம் மற்றும் வெற்றியை சமநிலைக்கு கொண்டு வரும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சுயமரியாதையிலிருந்து சுயமாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றத்திற்காக நன்மை ஏற்படுத்தும் பாவனையை சரியாக வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாகி அன்பின் எடுத்துக்காட்டை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சரியான ஆன்மீக உரையாடல் செய்து விஷயங்களை முடிவு கட்டும் ஆத்மாக்களுக்கு பரந்த உள்ளமுடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாதிகளுடன் சந்திப்பு. தடையின்றி சீசன் முடிவடைந்ததா? நீங்கள் சாட்சியாக இருந்து விதவிதமான காட்சிகளை பார்ப்பதில் மகிழ்ச்சி வருகிறது இல்லையா?
நாடகம் என்றாலே விதவிதமான காட்சிகள் இருக்க வேண்டும். ஒருவேளை விதவிதமானவை இல்லை என்றால் நாடகத்தை ரசிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லது நல்லது என்று சொல்லி நல்லதாக ஆகிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை அவசியம் அடங்கியிருக்கிறது. முழு விஷயமும் தீயதாக இருந்தால் கூட ஒன்றிரண்டு நல்லது அவசியம் இருக்கும். அந்த நல்லதுதான் பாடம் கற்பிக்கிறது. மற்றவர்களின் ஆவேசம் இருக்கிறது, மற்றவர்கள் ஆவேசத்தில் வருகிறார்கள். ஆனால் அதில் நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு அவர் ஆவேசம் செய்கிறாரோ அவ்வளவு அந்த விஷயம் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கிறது. எனவே தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லது, மேலும் என்ன நடக்குமோ அது இன்னும் நல்லதாக இருக்கட்டும் என்று கூறுகிறார்கள். நல்லதை எடுத்துக்கொள்வதற்கு புத்தி மட்டும் வேண்டும், அவ்வளவுதான். தீயவைகளை பார்க்காமல் நல்லவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில்தான் வரிசையின் எண் கிடைக்கின்றது இல்லையா? நல்லது. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा. याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है